ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அந்த சி ப்ரோகிராம்ல 2 ஃபங்ஷன் இருக்குது. அடிஷன் ஒரு ஃபங்ஷன் இருக்குது. சப்ட்ராக்ஷன் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அடிஷன் ஃபங்ஷன் என்ன பண்ணுதுன்னா, உங்ககிட்டேருந்து 2 நம்பர இன்புட்டா வாங்கி 2யும் ஆட் பண்ணி ஷோ பண்ணுது. சப்ட்ராக்ஷன் ஃபங்ஷன் என்ன பண்ணுதுன்னா, உங்ககிட்டேருந்து 2 நம்பர இன்புட்டா வாங்கி சப்ட்ராக்ட் பண்ணி காட்டுது. இப்ப இது என்டையர் ப்ரோகிராம நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. அப்படின்னா, இது வந்து ப்ரோகிராம். எப்ப இத ரன் பண்றீங்களோ, அப்ப இது ப்ராசஸ். அப்ப ப்ரோகிராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர்ட் இன் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ப்ரோகிராம டைப் பண்ணி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா, இது ப்ரோகிராம். எப்ப அத நீங்க கம்பைல் பண்ணி ரன் பண்றீங்களோ, அப்போ ப்ராசஸருக்கு வருதோ, அப்போ அதுக்கு பேரு ப்ராசஸ்ன்னு அர்த்தம். இது மொத விஷயம். 2வது ப்ராசஸ்க்கும் த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். த்ரெட்டுங்கிறது லைட் வெயிட் ப்ராசஸ். அதாவது ப்ராசஸ்னுடைய ஒரு பகுதி தான் த்ரெட். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்ன உதாரணத்தையே பார்ப்போமே. ஒரு சி ப்ரோகிராம் அதில ஒரு ஃபங்ஷன் அடிஷன், இன்னொரு ஃபங்ஷன் சப்ட்ராக்ஷன்னா, இல்ல அடிஷன்ங்கிறது தனி த்ரெட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ஷன்ங்கிறது தனி த்ரெட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ப்ராசஸ சின்ன சின்னதா உடைச்சு ரன் பண்றதுக்கு பேர் தான் த்ரெட்ன்னு அர்த்தம். ரியல் லைஃப்ல நெறைய இடங்கள்ல யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூடியூப் பார்க்குறீங்க. யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம். ஒரு சைடு யூடியூப் நம்ம பார்க்குற வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு ரெக்கமெண்டேஷன் அடுத்தடுத்த வீடியோ சஜஷன் பண்ணுது. இன்னொரு சைடு கமெண்ட்ட பார்த்துக்கிடலாம். இது ஒவ்வொன்னும் ஒரு த்ரெட் ஆக்சுவலா. என்டையர் நீங்க யூடியூப் வீடியோ வாட்ச் பண்றீங்கல்ல ப்ரௌசர்ல ஒரு டேப்ல அது ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீடியோ ப்ளே ஆகுறது த்ரெட்டா எடுத்துக்கலாம். அடுத்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ வருதுல்ல அத இன்னொரு த்ரெட்டா எடுத்துக்கலாம். கமெண்ட் பார்க்குறீங்க த்ரெட்டா எடுத்துக்கலாம். அப்போ மல்டிபிள் டாஸ்க் ஒரே டயத்துல நடக்குது. இது ஒண்ணு முடிஞ்சு தான் இன்னொன்னு பண்ண முடியும். நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு தான் கமெண்ட் பார்க்க முடியும்னா, அது நல்லா இருக்காது, வேலைக்கு ஆகாது. இந்த மாரி நெறைய உதாரணம் சொல்லலாம். அப்புறம் எம்எஸ் வேர்ட்ல டைப் பண்றீங்க. நீங்க டைப் பண்ணும்போது டைப்பிங்க ஹேண்டில் பண்றது ஒரு த்ரெட். எம்எஸ் வேர்ட் ஓவரால் ஒரு ப்ராசஸா இருந்தாலும், டைப்பிங்க ஹேண்டில் பண்றது ஒரு த்ரெட். நீங்க ஏதாவது தப்பா டைப் பண்ணீங்கன்னா, அண்டர்லைன், ரெட் லைன் காட்டலையா? அப்ப மிஸ்ஸ்பெல்லிங்க வந்து அத ஹைலைட் பண்ணி காமிக்குது. இது இன்னொரு த்ரெட். அப்ப எந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் சாஃப்ட்வேரா இருந்தாலும், மல்டிபிள் த்ரெட் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா, மல்டிபிள் டாஸ்க் ரன் பண்ணலாம். இதன் மூலமா ஒர்க் வேகமா, எஃபிஷியன்ட்டா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். ப்ராசஸர் யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும்.